இன்றியமையாததை தவிர வேறு எந்த துறையையும் உங்களது சுமத்தப்படாது என்று தீர்மானிக்கிறோம். திருத்தூதர் பணிகள் திருவேடு வாசகம் அதிகாரம் 15 இலக்கிய வசனங்கள் 22 முதல் 31. அந்நாட்களில் திருத்தூதர்களும் மூப்பர்களும் திருச்சபையார் அனைவரும் தம்முடன் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களை பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோகியாவுக்கு அனுப்புவது என்று தீர்மானித்தனர். அவ்வாறே அவர்கள் சகோதரர்களிடையே முதன்மை இடம் பெற்றிருந்த பர்னபா என அழைக்கப்பட்ட யூதாவையும் சீலாவையும் தேர்ந்தெடுத்தார்கள். பின்பு அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி அவர்கள் கையில் கொடுத்து அனுப்பினார்கள். அக்கடிதத்தில் திருத்தூதரும் மூப்பரும் சகோதரமாகிய நாங்கள் அந்தியோகியா, சிரியா, சிலிசியா ஆகிய இடங்களில் உள்ள பிற இனத்து சகோதர சகோதரர்களுக்கு வாழ்த்து கூறுகின்றோம். எங்களுடைய சிலர் அங்கு வந்து தங்களுடைய எதிர்த்தால் உங்களது மனத்தை குழப்பி உங்களை கலக்கம்ப செய்தனர் என்று கேள்விப்பட்டோம். இவர்களுக்கு நாங்கள் எந்த கட்டளையும் கொடுக்கவில்லை. எனவே நாங்கள் ஒரு மனத்துடன் கூடி வந்து சிலரை தேர்ந்தெடுத்து எம் அன்புக்குரிய பர்னபா, பவுல் ஆகியோரோடு உங்களிடம் அனுப்புவதென்று தீர்மானித்தோம். இவர்கள் இருவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரையும் கொடுத்திருந்தவர்கள். எனவே நாங்கள் யூதாவையும் சீலாவையும் உங்களிடம் அனுப்புகிறோம். அவர்கள் நாங்கள் எழுதுகிற இடத்தை தங்கள் வாழ்வின் மூலம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். இந்தியாவத்தை தவிர அதிகமான வேறு எந்த சுமையையும் உங்கள் மேலே சுமத்தப்படாது என்று தூய ஆவியாளரும் நாங்களும் தீர்மானித்தோம். சிறைகளுக்கு படைக்கப்பட்டவை, இரத்தம், கழுத்து நெருக்கப்பட்டு செத்தவை மற்றும் பந்தமை ஆகியவற்றை நீங்கள் தவிர்த்து உங்களை காத்துக் கொள்வது நல்லது. வாழ்த்துகள் என்று எழுதியுள்ளார்கள். யூதாவும் சீலாவும் விடைபெற்று அந்தியோகியா வந்தனர். அங்கு மக்களை கூட்டி கடிதத்தை கொடுத்தனர். அதை வாசித்ததும் அவர்கள் ஊக்கமடைந்து மகிழ்ச்சியிட்டார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.